Hi குட்டீஸ், welcome. Welcome to all. Today we will learn heavy and light. Heavy அப்படினா கனமான, light அப்படினா லேசான. Okay குட்டீஸ், for example, listen பண்ணுங்க. Elephant ரொம்ப big இல்லையா? Next one பாருங்க. Mouse எப்படி இருக்கு? Elephant விட small. So elephant heavy, mouse light. Next one van, car விட van ரொம்ப big இல்லையா? ரொம்ப கனமா இருக்கும். So van heavy, car light. Last one பாருங்க, ஒரு big ball, ஒரு small ball இருக்கு. அப்போ எது big ball தான் heavy, small இருக்கிற ball light. ஓகே குட்டீஸ், இப்போ some pictures பார்க்கலாம். ஓகேயா? பாருங்க, பால் அண்ட் ஸ்டோன். பாலை விட எப்படி இருக்கும்? ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அப்போது ஸ்டோன் வந்து ஹெவி, பால் லைட். ஸ்டோனை விட பால் ரொம்ப கனம் இல்லாமல் தானே இருக்கும். ஸோ பால் லைட், ஸ்டோன் ஹெவி. பட்டர்ஃப்ளை அண்ட் ஃப்ளவர் பாட். பட்டர்ஃப்ளை வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கனம் குறைவாக இருக்கும், லைட். பட்டர்ஃப்ளை லைட், ஃப்ளவர் பாட் ஹெவி. பட்டர்ஃப்ளை விட ஃப்ளவர் பாட் எப்படி இருக்கும்? ரொம்ப கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும் இல்லையா? வெயிட்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்வோம்? ஹெவி. நெக்ஸ்ட் மங்கி அண்ட் பனானா. பனானா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது இல்லையா? மங்கி தான் பிக்காக இருக்குது. ஸோ monkey heavy, banana light. Okay குட்டீஸ், next flower and pot. பாருங்க, pot எப்படி இருக்கு? ரொம்ப பெருசாக இருக்கு. அது எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ pot தான் heavy, flower light. ரோஸ் வந்து லைட், பாட் ஹெவி. ஓகே குட்டீஸ், பாருங்க, பென்சில் அண்ட் புக். பென்சில் லைட், புக் ஹெவி. பென்சிலை விட புக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ புக்கு வந்து ஹெவி. பென்சில் ஸ்மாலாக இருக்குது, ஸோ வெயிட் கம்மியாக இருக்கும், அதனால் லைட்டுன்னு சொல்லுவோம். பென்சில் லைட், புக் ஹெவி. நெக்ஸ்ட் எலிஃபண்ட் அண்ட் கேட். கேட்டை விட எப்படி இருக்குது? எலிஃபண்ட் வந்து ரொம்ப பிக் இல்லையா? ஸோ எலிஃபண்ட் ஹெவி, கேட் லைட். எலிஃபண்ட் ஹெவி, கேட் லைட். நெக்ஸ்ட் பனானா அண்ட் ஆப்பிள். பாருங்கள், பனானா எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்குது இல்லையா? ஸோ பனானா தான் ஆப்பிளை விட எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்வோம்? ஹெவி. நெக்ஸ்ட் ஆப்பிள், ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து லைட். பனானா ஹெவி, ஆப்பிள் லைட். வாட்டர்மெலன் அண்ட் டொமேட்டோ. டொமேட்டோவோட வாட்டர்மெலன் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா? வாட்டர்மெலன் ஹெவி, டொமேட்டோ லைட். Watermelon heavy, tomato light. Next balloon and school bag. பலூன் எப்படி இருக்கும்? நீங்களாம் விளையாடுவீங்க இல்லையா? கனம் இல்லாமல் தானே இருக்கும். ஸோ பலூன் லைட், ஸ்கூல் பேக் ஹெவி. பலூனை விட ஸ்கூல் பேக் எப்படி இருக்கும்? ஹெவியாக இருக்கும் இல்லையா? பலூன் லைட், ஸ்கூல் பேக் ஹெவி. ட்ரீ அண்ட் ரோஸ். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரீ தானே ரொம்ப ஹெவி, அதுதான். ரோஸை விட ட்ரீ தானே ரொம்ப பிக்காக இருக்குது. ஸோ ட்ரீ ஹெவி, ரோஸ் லைட். நெக்ஸ்ட் லீஃப் அண்ட் ட்ரீ.
ட்ரீயை நம்மளால் தூக்க முடியுமா? தூக்க முடியாது இல்லையா? அது ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ ட்ரீ வந்து ரொம்ப ஹெவி. லீஃப் நம்ம கையில் எடுத்துருவோம் இல்லையா? ஈஸியாக தூக்கிடலாம் இல்லையா? ஸோ லீஃப் வந்து லைட். லீஃப் லைட், ட்ரீ ஹெவி. நெக்ஸ்ட் கிரேப்ஸ் அண்ட் வாட்டர்மெலன். கிரேப்ஸ் பாருங்கள் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதை நம்ம லைட்டுன்னு சொல்வோம். வாட்டர்மெலன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா? பிக்காக இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் ஹெவி. கிரேப்ஸ் லைட், வாட்டர்மெலன் ஹெவி. நெக்ஸ்ட் பாருங்க, கேள் கையில் என்ன இருக்குது? ஆப்பிள் அண்ட் பென்சில் இருக்குது. பென்சிலை விட ஆப்பிள் எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கும். ஸோ ஆப்பிள் ஹெவி, பென்சில் லைட். ஆப்பிள் ஹெவி, பென்சில் லைட். நெக்ஸ்ட் பாருங்கள், சோஃபா அண்ட் கேப். சோஃபா எப்படி இருக்கும்? நம்மளால் தூக்க முடியுமா? இல்லையா? ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியாது. ஸோ சோஃபா ஹெவி. கேப் வந்து எப்படி இருக்கும்? நம்மளால் தூக்க முடியும் இல்லையா? வெயிட் இல்லாமல் இருக்கும். ஸோ கேப் வந்து என்னது? லைட். நெக்ஸ்ட் கார் அண்ட் சைக்கிள். பாருங்கள், சைக்கிளை விட கார் எப்படி இருக்குது? ரொம்ப பிக்காக இருக்குது. ஸோ கார் வந்து ஹெவி, சைக்கிள் லைட். கார் இஸ் ஹெவி, சைக்கிள் இஸ் லைட். ஓகே குட்டீஸ், இப்போ ஹெவி அண்ட் லைட் ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்ம ஒர்க் ஷீட் ஒன்று பார்க்கலாம். ஓகேயா? ஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹெவியர் ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கோட் அண்ட் கேமல். இது ரெண்டில் எது ரொம்ப ஹெவியாக இருக்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், ஆன்சர் கேமல். கோட்டை விட எப்படி இருக்குது? கேமல் தான் ரொம்ப பிக்காக இருக்குது. ஸோ கேமல் தான் ஹெவி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பம்கின் அண்ட் டொமேட்டோ. இதில் எது ஹெவி? ஃபைண்ட் பண்ணுங்க. பம்கின் தான் ஹெவி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிசார்ட் அண்ட் crocodile. இது ரெண்டில் எது ஹெவி? ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் crocodile தான் ஹெவி. லாஸ்ட் ஒன் பாருங்கள், பீகாக் அண்ட் கென். இது ரெண்டில் எது ஹெவி? ஃபைண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பீகாக் தான் ஹெவி. ஓகே குட்டீஸ், நம்ம கரெக்டாக எல்லாமே சர்க்கிள் பண்ணிட்டோமா? வெரி குட். நெக்ஸ்ட் பிக்சர்ஸ். லிசன் பண்ணுங்க. பால் அண்ட் பெட். இதில் எது ஹெவி, எது லைட்? நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், ஆன்சர் பால் வந்து எப்படி இருக்கும்? லைட். பெட்டு தான் ஹெவி. நெக்ஸ்ட் வேன் அண்ட் கார். இது ரெண்டில் எது ஹெவி, எது லைட்? ஃபைண்ட் பண்ணுங்க. காரை விட வேன் வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. அப்போ எது ஹெவி? வேன் ஹெவி, கார் லைட். நெக்ஸ்ட் ஸ்டோன், ஃபெதர். ஸ்டோன் எப்படி இருக்கும்? கல் எப்படி இருக்கும்? தூக்க முடியாது இல்லையா? ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ ஸ்டோன் ஹெவி, ஃபெதர் லைட்.
stone, heavy, feather, light. Next பாருங்க tractor and balloon. இது ரெண்டுல எது heavy எது light? tractor வந்து நம்மளால தூக்க முடியுமா? இல்லையா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். tractor heavy, balloon light. Next watermelon and strawberry. வாட்டர்மெலன் எப்படி இருக்குது? ஸ்ட்ராபெரியை விட ரொம்ப பிக்காக இருக்குது. வாட்டர்மெலன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ வெயிட்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்வோம்? ஹெவி. வாட்டர்மெலன் ஹெவி, ஸ்ட்ராபெரி லைட். நெக்ஸ்ட் பேப்பர் அண்ட் புக். புக் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா? புக் வந்து ஹெவி. பேப்பர் லைட். Paper is light, book is heavy. Next, jackfruit and apple. jackfruit எப்படி இருக்கு? ஆப்பிளை விட ரொம்ப பிக்காக இருக்கு இல்லையா? ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ jackfruit heavy, apple light. Okay குட்டீஸ், next pumpkin and potato. pumpkin பிக்காக இருக்குது, potato ஸ்மாலாக இருக்கும் இல்லையா? pumpkin heavy, potato light. pumpkin heavy, potato light. Next pineapple and egg. பாருங்க, இதில் எது ஹெவி எது லைட்? எக்கை விட பைனாப்பிள் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ பைனாப்பிள் ஹெவி, எக் லைட். நெக்ஸ்ட் ஸ்கூல் பேக் அண்ட் பென்சில் பாக்ஸ். இது ரெண்டில் எது ஹெவி எது லைட்? ஸ்கூல் பேக்கில் எப்படி இருக்கும்? புக் எல்லாமே உள்ளே இருக்கும் இல்லையா? அதனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ ஸ்கூல் பேக் ஹெவி, பாக்ஸ் லைட். நெக்ஸ்ட் ஃபெதர், ஸ்டோன். இது ரெண்டில் எது ஹெவி எது லைட்? ஃபெதர் நம்ம ஈஸியாக கையில் எடுக்கலாம் இல்லையா? அது வெயிட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபெதர் லைட். ஸ்டோன் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளால் தூக்க முடியாது இல்லையா? ஸோ ஸ்டோன் ஹெவி. நெக்ஸ்ட் புக் அண்ட் பென்சில். இப்போ நீங்களே ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் ரெண்டையும். புக் பென்சில் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எது ஹெவி எது லைட் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், ஆன்சர் புக் ஹெவி, பென்சில் லைட். பென்சிலை விட புக் எப்படி இருக்குது? ரொம்ப ஹெவி. புக் ஹெவி, பென்சில் லைட். லெசன் பண்ணுங்க. பென்சில், ஃபயர் ட்ரக், புக். 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எது ஹெவி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? ஃபயர் ட்ரக். இந்த 3 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? ஃபயர் ட்ரக் தான் ரொம்ப வெயிட், அதுதான் ஹெவி. ஓகே குட்டீஸ், இப்போ எகைன் ஒரு ஒர்க் ஷீட். ரெடி, ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லைட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லீஃப் அண்ட் ட்ரீ. இந்த ரெண்டில் எது லைட்டாக இருக்குது? ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் லீஃப். ட்ரீயை விட எப்படி இருக்குது? லீஃப் தான் ரொம்ப லைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டேபிள் அண்ட் மேட்.
இது ரெண்டில் எது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம லைட் ஆப்ஜெக்ட் தான் சர்க்கிள் பண்ணணும். எது லைட் ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ணுங்கள். மேட் தான் லைட் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பட்டர்ஃப்ளை அண்ட் எலிஃபண்ட். இதில் எது லைட் ஃபைண்ட் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை தான் லைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாட்டில் அண்ட் பலூன். இது ரெண்டில் எது லைட். பாட்டில் வெயிட்டாக இருக்கும், பலூன் வந்து இப்படி இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும். அப்போ இதில் எது லைட் சொல்லுங்கள் பார்க்கலாம். பலூன் தான் லைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பால் அண்ட் பேட். நீங்கள் எல்லாருமே ப்ளே பண்ணுவீங்க இல்லையா, எது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எது வெயிட் இல்லாமல் இருக்கும். பேட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஹெவி. பால் வந்து பேட்டை விட கனம் குறைவாக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அப்போது பால் தான் லைட். லாஸ்ட் ஒன் பாருங்கள், பெட் அண்ட் ரேட். இது ரெண்டில் எது லைட். பெட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். ரேட் வந்து எப்படி இருக்கும், பெட்டை விட வெயிட் குறைவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது ரேட் தான் லைட். ஓகே குட்டீஸ், நம்ம எல்லாமே கரெக்டாக சர்க்கிள் பண்ணிட்டோமா. வெரி குட். ஓகே குட்டீஸ், ஒன் மோர் ஒர்க் ஷீட் பாருங்கள். எலிஃபண்ட் எப்படி இருக்கும், ஹெவியாக இருக்குமா லைட்டாக இருக்குமா ஃபைன் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், ஃபைன் பண்ணிட்டீங்களா. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஹெவி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபெதர் எப்படி இருக்கும், லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார் எப்படி இருக்கும், ரொம்ப ஹெவி, வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும், லைட்டாக இருக்கும் இல்லையா. ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஹெவி அண்ட் லைட் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா. ஓகே, வெரி குட். ஓகே குட்டீஸ், பாய். தேங்க்யூ.